கர்த்தர் செய்த நன்மைகளை கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. நன்றியோடு நான் பாடிடுவே கர்த்தர் செய்த நன்மைகளை. கிருபையால் நடத்தினீரே, நன்றி செலுத்திடுவே. விசுவாசத்தில் மாற்றம், நான் செய்கிற ஊழியத்தில் மாற்றம், நான் சார்ந்திருக்கிற சபையில் மாற்றம், என் குடும்பத்தில் மாற்றம், எல்லாவற்றிலும் ஒரு மாற்றம் இருக்குமானால் மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் உயிரோடு இருக்கிற நாட்கள் வரைக்கும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாக்குத்தத்தம் என்பது ஜனங்களுடைய விசுவாசத்தை தூண்டுவதற்காக தான் தவிர நன்மையுடைய பிள்ளைகளே குறி சொல்லுவதல்ல, குறி கேட்பதல்ல. அல்லேலூயா. ஏன் சொல்றேன் தெரியுமா? ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. ஒருத்தர் சொல்றாங்க, என்ன உங்க சபையில என்ன வாக்குத்தத்தம்? என் கிருபை உனக்கு போதும், என் சமூகம் உனக்கு பேசலாம். அது வாக்குத்தத்தம். ஐயா, எங்க சபையில எப்படி தெரியுமா? கர்த்தர் எனக்கு முன்பாக நடந்து போகிறார். இதுதான் சொல்றேன், இந்த மாதிரி குறி கேட்கறது, குறி சொல்றதுலாம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அருகிற வாக்குத்தத்தம் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும் பேசுகிறது. இந்த வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒழியவே ஒழியாது. என்ன வாக்குத்தத்தம் வைத்திருக்கிறார் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு புதிய வருடத்தில் கடந்து போகிற நீ நானும் எப்படி இருக்கிறேன்? ஒன்று ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். நல்லா வாழ்க்கை சூப்பரா. 19ஆம் அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடும். எனக்கு உத்தரவு கொடும். அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். உம்மை நான் பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன் போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? கண்ணின் மணி போல் காப்பவரே இயேசையா, கண்ணீர் நான் துடைப்பவரோ நீரையா. எங்களை நேசிக்கிறதான எங்கள் அன்பின் ஜீவனுள்ள பரலோக நல்ல பிதாவே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு கூட பேசணும்ப்பா. பேசுகிறது மனிதர்கள் அல்ல. என்னுடைய பராக்கிரமோ, என்னுடைய சுயமோ, என்னுடைய பலமோ வெளிப்படாதபடி பரிசுத்த ஆவியானவர் நீரை வெளிப்படும்படி சொல்லி ஆண்டவரே, இந்த நாளில் நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் சிறுக யோவான் சொன்னது போல நீங்க மாத்திரம் பெருக.
விலையேறப்பட்ட இயேசுவின் நாமத்தில் இருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னொரு முறை வாசிங்க. அப்பொழுது அவன் மாடுகளை விட்டு எலியாவின் பிறகே ஓடி, எலியாவின் பின்பாக ஓடி, நான் என் தகப்பனையும் என் தாயையும் முத்தம் செய்ய உத்தரவு கொடு, அதற்கு பின் உம்மை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு பின்பு நான் உன்னை பின்தொடர்வேன் என்றான். அதற்கு அவன், போய் திரும்பி வா, நீ போய் திரும்பி வா, நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். நான் உனக்கு செய்ததை நினைத்துக் கொள் என்றான். கரங்களை தட்டி, கரங்களை தட்டி, கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க. தேவன் எனக்கு செய்ததை நான் நினைத்தருளும் என்றான். யாருக்கு சொல்லப்பட்ட வார்த்தை? எலியா எலிசாவுக்கு சொல்லுகிறார். அதற்கு முன்பாக ஒரு சம்பவம் நடைபெறுகிறது. 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்ட எலியா ஒரு பெண்ணு சவால் விட்டார். எசபேல் என்பவள் சவால் விட்டார். இந்த பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டது போல நான் ஒரு நாள் எலியாவின் உயிரை கொன்று போடுவேன், உயிரை வாங்குவேன் என்று சொல்லி அவள் சவால் விடுகிறார். அந்த காரியம் எலியா கேள்விப்பட்டு 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கர்த்தருடைய கிருபையினாலே, கர்த்தருடைய வல்லமையினாலே, ஜெபத்தின் வல்லமையினாலே அழித்து போட்ட எலியா தன் உயிருக்கு பயந்து கொண்டு சூறை செடியின் கீழே படுத்துக் கொள்கிறார். கர்த்தருடைய தூதனானவன் வருகிறார். 3 முறை தட்டி எழுப்பி, என்னடா இன்பந்து சுருண்டு படுத்து இருக்கிற, எவ்வளவு பெரிய தீர்க்கதரிசி, எவ்வளவு பெரிய வல்லமையானவன், எப்படிப்பட்ட ஜெபத்தை ஜெபிக்கக்கூடியவன், உன் கண்ணுகளாக 450 பாகால் தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டவன், இப்படிப்பட்ட வல்லமையான ஜெபத்தை ஏன் இருக்கிறார்? சூறை செடியின் கீழே சுருண்டு படுத்துக் கொண்டிருக்கிறாய், அறிவில்லை அவனுக்கு? எழுந்து, நீ போக வேண்டிய தூரம் மிகவும் அதிகமாக இருக்கிறது. கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம். அவ்வளவு சீக்கிரம் நீ நானும் சோர்வடைய மாட்டோம். அவ்வளவு சீக்கிரம் நீ நானும் பலவீனம் அடைய மாட்டோம். அவ்வளவு சீக்கிரம் நீ நானும் ஆசீர்வாதத்தை இழந்து போக மாட்டோம். இன்னும் ஆசீர்வதிக்கக்கூடிய தூரம், இன்னும் போக வேண்டிய தூரம் இன்னும் நமக்கு அதிகமாக இருப்பதனாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய். அவர் அதெல்லாம் பண்ணல, கேட்கல. அட நீ வேற, நீ சொல்லிட்டப்பா, அந்த பொம்பளை என்ன தேடிங்களா, என்ன சாவு ஒரே வருஷம் வெட்டிடுவேன்னு சொல்றான். நான் வயதில் படுத்து இருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, திரும்ப ஒரு இடத்துக்கு போன்றாரு. அங்க போனா அங்க ஒரு பிள்ளை நிற்கிறார். எலியா, எலியாவே, இங்க என்ன உனக்கு என்ன காரியம்? போ, துரத்தி கொண்டே இருக்கிறான். எல்லாருக்கும் தேவனுடைய பிள்ளைகளே, அவர் சொல்றாரு, இங்க நான் ஒரு 3 தீர்க்கதரிசிகளை நான் ஏற்படுத்துவேன். ஒருத்தன் இன்னொருத்தனை வெட்டுவான், இவன் அவனை வெட்டுவான். இவன் 2 பேரை வெட்டலனா கூட பரவாயில்லை. சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா என்பவன் இருப்பான். அவனை அபிஷேகம் பண்ணி எது யாரெல்லாம் விட்டு வைத்தானோ அவன் கொன்று போடுவான். கரங்களை தட்டுவோமா? கரங்களை தட்டுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் செய்ய போகிற காரியத்தை என் ஊழியக்காரனுக்கு ஒரு நாளும் மறைத்தது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்பதான் எலிசாவை தேடி போறாரு. 12 ஏர்கள் கூட்டிய அந்த ஏரை சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா ஓட்டிக் கொண்டிருக்கிறார். அவர் 12வது ஏரை ஓட்டிக் கொண்டிருக்கும் பொழுது எலியா அவரை காண்கிறார். கண்டவுடன் செய்த காரியம் என்ன? தன் மேல் இருக்கிற வஸ்திரத்தை எலிசாவின் மேலே போடுகிறார். இவன் அவனை பார்க்கிறான், இவன் அவனை பார்க்கிறான். அண்ணனும் நோக்கினால் அவளும் நோக்கினாள். அல்லேலூயா. இவன் செய்தது இவனுக்கு புரியாது, அவன் செய்தது இவனுக்கு தெரியாது. ஆனா எலியாவுக்கு தெரியும். கர்த்தர் எலிசாவை அழைத்திருக்கிறார். 2 தேவனுடைய பிள்ளைகள். எலிசாவுக்கு தெரியல. வந்தா வஸ்திரத்தை தூக்கி நம்ம மேல போடுறாங்க. மணிமே புரியலையே, என்னப்பான்னு கேட்டான். கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. டக்குனு எலிசா அறிவிக்கிறார், கர்த்தருடைய அழைப்பு இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன் மூலமாக கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார். ஆகவே எலியா கிட்ட சொல்றான், நான் போய் என் அப்பா அம்மா கூட நேரம் இருந்துட்டு அவங்களை அணைச்சி அவங்க முத்தம் செய்துட்டு நான் வந்து உன்னை பின்பற்றுகிறேன். எலியா சொல்றாரு, நீ போய் திரும்பி வா, ஆனால் நான் சொன்னதை நான் செய்ததை நினைத்து. கடலை கட்டுவோமா? கடலை கட்டுவோம். எதற்காக ரட்சிப்பு, எதற்காக பரிசுத்த ஆவி, எதற்காக வல்லமை, எதற்காக ஜெபம், எதற்காக சபை, எதற்காக அழைப்பு, இதை தெரியாத வரைக்கும் வாக்குத்தத்தங்கள் வேலை செய்யாதே. அல்லேலூயா, அல்லேலூயா. அடுத்த வசனம் சூப்பர் வசனம் வாசிங்க. அப்பொழுது அவன் இவனை விட்டு போய்
ஒரு ஏமாடுகளை பிடித்து அடித்து ஏரின் மரமுட்டுகளால் அவைகளின் இறைச்சியை சமைத்து ஜனங்களுக்கு கொடுத்தான். அவர்கள் சாப்பிட்ட பிற்பாடு அவன் எழுந்து எலியாவுக்கு பின் சென்று அவனுக்கு ஊழியம் செய்தான். எலியாவுக்கு பின் சென்று அப்போ தேவன் நினைத்தது என்ன? கர்த்தர் என்னை அழைத்திருக்கிறார், நான் ஊழியம் செய்யும்படி. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு, எனக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலை காணப்பட்டாலும், பசியோடு இருந்தாலும், பஞ்சத்தோடு கூட இருந்தாலும், அடிகள் வாங்கினாலும், நிர்வாணமாக இருந்தாலும் கூட, என்னை தூக்கி வீசினாலும் கூட, தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். தேவன் எனக்கு கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். எனக்கு தேவனுக்கு பிள்ளைகள். இப்ப நான் என்ன செய்யணும்? எலியா எலிசா கிட்ட சொல்றாரு, நான் சொன்னதை நான் செய்ததை கர்த்தர் போயிட்டார் சொன்னாரு. எலியாவை காட்டிலும் எலிசாவின் மூலம் கர்த்தர் பெரிய அற்புதங்களை செய்தார். அல்லேலூயா. அப்ப தேவன் எனக்கு சொல்றார், நான் உனக்கு செய்தது இந்த 12 மாதங்களும் உனக்கு நான் செய்த ஆசீர்வாதத்திற்காக, உன்னை மகிமையாய் நடத்தினதற்காக, உன்னை அற்புதமாய் வழிநடத்தினதற்காக நான் உனக்கு செய்ததை நீ நினைத்துக் கொள்ள வேண்டும். எதையா நினைக்கணும்? பவுல் அழகா சொல்றாரு, கொலோசியர் புத்தகம் 3:15. கொலோசியர் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்று நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆகவே நீங்கள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருங்கள். கரங்களை தட்டுவோமா? யாரையுமா தட்ட சொல்றேன்? நீங்க இருக்கீங்களா? நம்ம வார்த்தை கிரியை செய்து ஆண்டுடைய வார்த்தை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பவுல் சொல்றார், தேவன் செய்ததை நான் நினைத்திருக்க வேண்டுமானால், நான் நினைக்க வேண்டுமானால், நான் கீழ்ப்படிய வேண்டுமானால் எனக்குள் என்ன இருக்கணும்? முதலில் தேவ சமாதானம். இரண்டாவது சொல்றாரு, தேவ சமாதானம் மாத்திரமல்ல, இதற்கென்று ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டவன் நான் எப்படி இருக்கணும்? சபைக்கு நன்றியுள்ள பிள்ளையா இருக்கணும், ஊழியத்திற்கு நன்றியுள்ள பிள்ளையா இருக்கணும், சபையை நடத்துகிற ஊழியக்காரருக்கு நன்றியுள்ள பிள்ளையா இருக்கணும். என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றியுள்ள பிள்ளையா இருக்கணும். முதல் மனிதனாகிய ஆதாம் ஏவாளும் நன்றி கெட்டவர்களாய் மாறினார். அல்லேலூயா. ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் துரத்தப்பட்டார்கள். முதல் அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் நன்றி கெட்டவனாய் மாறினான். ஈட்டி நட்டு வைத்து அதன் மேலே விழுந்து அவன் நாட்டு கொண்டு செத்தான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அப்போ கூட உயிர் போகாதபடி எதிரிலே இருக்கிறவன் வந்து வெட்டான், 2 துண்டா மாறுது. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் நன்றி மறந்து போனது. தாவீது நன்றி மறந்து போனதுனால மத்தகாலுக்கு பிறந்த குழந்தை நோய்வாய்ப்பட்ட பொழுது அது உயிரோடு இருப்பதற்காக 7 days fasting prayer. அல்லேலூயா. 7 நாள் உபவாசம் பாடுறான். 7 நாள் உபவாசமும் கேட்கல, 7 நாள் ஜெபமும் கேட்கல. பைபிள் சொல்லுகிறது, கர்த்தர் அந்த குழந்தையை அடித்தால் அது கேவலமாய் செத்து போனது. அது மட்டும் இருந்ததுன்னா தாவீதை பத்தி நீயே நான் பேசியே இருக்க மாட்டேன். அல்லேலூயா. தாவீது நன்றி மறந்தவராய் போனதுனால தன் பிள்ளையை சிம்சோன் நன்றி மறந்து போனதுனால கடைசி காலத்திலே தெளிவார் மடியிலே படுத்துக்கொண்டு தேவனுடைய ரகசியத்தை சொன்னதனாலே அவன் சிறு பிள்ளைகளுக்கு வேடிக்கை பொருளாய் மாறி கண்கள் பிடுங்கப்பட்டவனாய், கைகளில் விலங்கு போடப்பட்டவனாய் அவன் கடைசியாக ஜெபித்தாலும் கூட அந்த ஜெபத்தை கர்த்தர் கேட்காதபடி அவன் ஜெபம் பண்ணான், கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் மாத்திரம் நினைக்கணும், என்ன நினைக்கணும்னு சொல்லியிருந்தா அவன் உயிரோடு இருந்திருப்பான். நம்மால நிறைய பேருக்கு எப்படி ஜெபம் பண்ணுறதுன்னே தெரியாது. எல்லாத்தையும் ஒரே நாள்ல கட்டுறது. ஒரு குறிப்புக்காக ஜெபம் பண்ண சொல்ல மூலக்கடைக்கு போய் கொடுத்துருக்க திரும்பி அப்படி கருப்பூருக்கு வந்து ஆர்டர் செக்யூரிட்டி வருவாங்க. நம்ம சொந்த குறிப்பே இருக்காதாங்க. அவங்களுக்காக ஜெபம் பண்ண சொன்னா சொன்ன குறிப்பே இருக்காது. இன்னொரு கீழ்ப்படிதல் இல்லை, என்ன தெரியுமா? ஜெபம் பண்ண சொன்னா பாட்டு பாடு. நம்ம பாட்டு பாடி ஜெபம் பண்ணாதான் அது ஜெபம் பண்ண மாதிரி. நேரம் இல்லாத இருக்கும், முடிக்கிற டைம் சீக்கிரமா முடிக்கணும், வேற வழி இல்ல. ஜெபம் பண்ணுமா, சுருக்கமா ஜெபம் பண்ணுமா, இந்த காதல வாங்கி இந்த காதல விட்டு போயிட்டு இல்ல நான் பாட்டு பாடிதான் ஜெபம் பண்ணும், அப்பதான் ஜெபம் கேட்க. அவன் சொல்றான், கர்த்தாவே இந்த ஒரு விஷயம் மாத்திரம்
அந்த ஒரு விஷயங்கிற வார்த்தை அந்த ஒரே ஒரு அவுட்டம். அல்லேலூயா அல்லேலூயா. 3000 பேர் மரித்து போனாலும் கூட அவனோட கூட அவனும் மரித்து போனான். ஏன் தெரியுமா? நன்றி கெட்டது. கர்த்தருடைய ரகசியத்தை தெரியலாத என்கிற ஒரு பெண்ணிடத்தில் சொன்னதுனால அவன் நன்றி மறந்தவனாய் நன்றி கட்டவனாய் போனதுனால அவன் வரலாற்றோடு முடிந்தது. அன்பு தேவனுக்கு இப்படி நிறைய சொல்லிக் கொண்டே போகலாம். ஆனால் பவுலடிகளார் சொல்லுகிறார், உங்கள் இருதயம் என்பது தேவ சமாதானமாக. ஏன் தெரியுமா? இதற்காகத்தான் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டு நம்முடைய அவயங்கள் தனித்தனி வேலையை செய்து கொண்டிருந்தாலும் கூட சரீரம் என்பது தேவன் தங்குகிற ஆலயமாக இருக்கிறதுனாலே நீங்கள் ஒரே கூடாரத்திலே ஒரே தேவாலயத்திலே ஒரே சரீரமாக ஒரே ஐக்கியமாக நீங்கள் அழைக்கப்பட்டதுனால எப்படி இருக்கணும்? அப்பாவுக்கு நன்றியுள்ள பிள்ளைகளா இருக்கணும். அல்லேலூயா 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 அல்லேலூயா. இருக்கீங்களா? நான் வர 3வது வாரத்துல 25 பேர் தான் சொல்றாங்க. இன்னும் ஒண்ணே இருக்கு. 25 பேர் கூட இல்லையே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வந்தவன் வராதவன் போனவன் நின்னவன் 6 மாசத்துக்கு ஒரு முறை வந்தவங்க 2 மாசத்துக்கு ஒரு முறை வந்தவங்க திருவிழத்துக்கு ஒரு முறை வந்தவங்க எல்லாம் உட்கார்ந்து. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அந்த கிருஷ்ணார் பத்தி கவலையே கிடையாது. அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டில் துவக்க காலமாக இருக்கிறது. இந்த வீட்டுல இருந்து கர்த்தர் நியாயத்திற்கு தொடங்குறான்னா முதல்ல உங்ககிட்ட அங்கிட்டு கர்த்தர். இயேசுவை அறியாதவனை பத்தி அவருக்கு கவலையே கிடையாது. ரட்சிக்கப்படாதவனை பத்தி கவலையே கிடையாது. நியாயத்திற்கு தேவனுடைய வீட்டில் துவங்கும் காலமாக இருக்கிறது. அல்லேலூயா அல்லேலூயா. நீ கத்தி பேசுகிற நாம தான் சர்ச்சுக்கு வரோம், வசமானம் போறோம், காரியம் எல்லாமே பண்றோமே, எதுக்காக நான் நன்றி சொன்னோம்? 5 காலத்தை சொல்லி அப்படியே நம்ம என்ன பண்ண போறோம்? புது வருடத்துக்குள்ள வர்ஷத்தோட கலந்து போகிறோம். பாக்குறீங்களா? சீரியல் பார்க்கும்போது டைமா பாக்குறீங்க? எத்தனை மணிக்கு கரெக்டா போய் உட்காந்துக்கிறீங்க? இல்லையா? ஏன்னா நம்ம ஆதார் கோட்டஸ்ல இருக்கிறதுனால எதுக்கு வீடு அங்க ஐயோ அம்மான்னு சொன்னா எதுக்கா? நானும் சொல்றேன், கொஞ்சம் சுலோவா வைங்களா. காலையில தூங்கியதா இந்த மாதிரி கேட்டா நைட்டு சாயந்தரம் 6 மணி வந்து 11 மணி வரைக்கும், அதுவும் இந்திய எல்லாம் ரிசர்வ் போலீஸ், என்னை சுத்தி அத்தனை பேரும் ரிசர்வ் போலீஸ் சீசன் எல்லாம் இந்தியிலும் தெலுங்குலையும் மாத்தி வயிற்றுல வாயில் அடிச்சுட்டு கேட்கணும். தவிர நான் ஒருத்ததான் உள்ள உட்காந்து பண்ணேன். அல்லேலூயா அல்லேலூயா. எனக்கு தேவனுடைய பிள்ளைகளே, நம்பர் 1 உபாகமம் என்ற புத்தகம் 1ஆம் அதிகாரம் 31 32. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. உங்கள் தேவனாகிய கர்த்தர் நீங்கள் பாலில் இறங்கத்தக்க இடத்தை பார்க்கவும் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு காட்டவும், நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு நான் காட்டவும், இரவில் அக்கினியிலும் பகலில் மேகத்திலும் உங்களுக்கு முன் சென்றாரே. இப்படி இருந்து போதும். என் கடவுளுடைய பிள்ளைகளே, எதற்காக நான் நன்றி சொல்ல வேண்டும்? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எதற்காக நான் நன்றியோடு இருக்க வேண்டும்? தேவனுடைய சமாதானத்தை பெற்றிருக்கிற நான், ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிற நான் எதற்காக நன்றியுள்ள பிள்ளையாக இருக்க வேண்டும்? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, இந்த 12 மாதங்களும் கர்த்தர் ஒருவரே என்னை வழி நடத்தினார். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். எனக்கு 1000 சொந்த பந்தம் இருக்கலாம், 1000 சொந்த பந்தம் அண்ணன் தம்பி எல்லாம் இருக்கலாம், தாய் தகப்பன் இருக்கலாம், பிள்ளைங்க இருக்கலாம், மனைவி இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் என்னை ஜீவனுள்ள நாட்கள் வரைக்கும் நடத்துகிற ஒரே ஒரு தெய்வம் என் ஆண்டவராகிய இயேசு. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளே, அப்ப முதலாவது ஏன் கர்த்தருக்குள் நன்றி அறிதல் உள்ளவர்களாக இருக்கணும்னு சொன்னா, தேவன் இந்த 12 மாதங்களும் என்னை வழி நடத்துகிறார். அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தரை பாருங்க, கொஞ்சம் மிஸ் ஆயிட்டா காதி, எவ்வளவு விபத்து, எவ்வளவு மோசம், எவ்வளவு நாசம், எவ்வளவு பிரச்சனை, எவ்வளவு பலவீனம் எல்லாவற்றையும் கடந்து கர்த்தர் ஒருவரை இந்த 12 மாதங்களை காணும்படியாக, இந்த 12 மாதங்களும் நம்மளோட கூட இருக்கும்படியாக கர்த்தர் ஒருவரே நம்மை வழி நடத்தினாலே நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளையாக
அல்லேலூயா. அல்லேலூயா. கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கும்போது தவறான வழியில் நம்ம வழிநடத்தப்பட்டோம். டிஒய்எஃப்ல இருக்கும்போது நான் தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்ட தவறான வழியில் இருந்த என்ன கர்த்தர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்தில் வர முடியாது என்று சொன்ன கர்த்தர் அவரே வழியுமாய், அவரே சத்தியமாய், அவரே ஜீவனமாய் எனக்குள் இருந்ததுனால இன்று வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் தேவன் என்னை வழிநடத்தி கொண்டு வருகிறார். யோசிச்சு பாருங்க, எல்லாம் போயிட்டு இருப்பாங்க. நான் இருக்கிறோமா, நான் பார்த்துக்கிறேன், நான் கூட இருக்கிற சொன்னவங்களாம் போயிட்டு இருப்பாங்க. ஆண்டோட வார்த்தை சொல்லுகிறது, யோசேப்பை கர்த்தர் ஒருவரே வழி நடத்தினார். யோசேப்பு சிறையில் இருந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவன் நெருக்கப்பட்டான், ஜனங்கள் நெருக்கப்பட்டார்கள். இயேசு கிறிஸ்துவ நெருக்கப்பட்ட இந்த மாதிரி தெய்வத்தை நீ பார்க்க முடியுமா? அல்லேலூயா. கர்த்தர் மறுபடியும் சொன்னா, தேவன் மேல நாட்டை அடிக்குதுடா, தேவனுடைய நாமத்தை தூஷித்து உயிரை விடுவாயாக. யோபுவின் மனைவி சொன்னாங்க, நான் கூட வாழ முடியாது. ஆனா கர்த்தர் சொல்றாரு, யோசேப்பு சிறையில் இருக்கும் பொழுது நான் அவனோட கூட இருந்தேன். கரங்களை தட்டுவோமா? கர்த்தர் ஜெயில இருந்தார். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, அவன் சிறையில் இருக்கும் பொழுது செய்யாத குற்றத்துக்காக எவ்வளவு தெரியுமா? 13 வருடங்கள் அவன் செய்யாத குற்றத்துக்காக சிறைச்சாலையில் இருக்கும்போது கர்த்தர் அவனோட கூட இருந்தார். பரிசுத்தத்தை காத்துக்கொண்ட பரிசுத்தமான மனிதனாய் இருந்ததுனால, ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளையா இருந்ததுனால கர்த்தர் அவனோடு கூட இருந்து எகிப்து தேசம் என்ற அதிகாரியாய் மாற்றி கர்த்தர் அவனை உயர்த்தினார். யோசேப்பு சொன்னா, தம்பியை தங்கச்சி கிட்டலாம் சகோதரர்கிட்ட சொன்னா, நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ முடிய பண்ணினார். வழி நடத்தினார். பலத்துல இருந்தாலும் பலத்துல இருப்பாரு, மேட்ல இருந்தாலும் மேட்ல இருப்பாரு. பசியா இருந்தா கர்த்தர் பசியா இருப்பாரு. அது முதலாவதாக நான் எதற்கு நன்றியுள்ள பிள்ளையா இருக்கணும்? தேவனை ஒருவரே வழி நடத்தினார். குடும்பத்தை, என் பிள்ளையை, என் தாய் தகப்பனை, என் சபையை, என் ஊழியத்தை, என் ஜெபத்தை, என் உபவாசத்தை என்னை அவர் வழி நடத்தினாலே நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளையா. ஒரு காரியத்தை வாசிக்கலாமா? சங்கீதம் 78:24. சங்கீதம் 78. அவர்களுக்கு ஆகாரமாக வர்ஷிக்கப்பட்டி வானத்தின் தானியத்தை அவருக்கு கொடுத்தார். தூதர்களின் அப்பத்தை மனுஷன் சாப்பிட்டார். அவர்களுக்கு ஆகாரத்தை பூரணமாய் அனுப்பினார். ஆகாசத்தை கீழ்காட்டி வரப்பண்ணி. 29வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் புசித்து திருப்தி அடைந்தார்கள். அவர் இச்சித்ததை அவர்களுக்கு கொடுத்தார். அவர்கள் என்ன விரும்பினார்களோ அதை அவர்களுக்கு தேவன் கொடுத்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது கர்த்தர் என்னை வழி நடத்தினதற்காக, இந்த 12 மாதம் என்னோடு கூட இருந்து வழி நடத்தினதற்காக நான் அவருக்கு நன்றியுள்ள பிள்ளையாய். இரண்டாவது காரியம் சொல்லப்படுகிறது, கர்த்தர் என் வாழ்க்கையை திருப்தியாய் மாற்றினார். திருப்தியான மனைவி, திருப்தியான பிள்ளைகள், திருப்தியான குடும்பம், திருப்தியான வாழ்க்கை, திருப்தியான வேலை, திருப்தியான வருமானம், திருப்தியான ஆயுசு நாட்கள். கரங்களை தட்டுவோம். ஆண்டவர் சொல்றாரு, சிறியே உன் விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி ஆகும். நான் விரும்புகிறபடி கர்த்தர் எனக்கு திருப்தியான ஒரு சர்ச்சை கொடுத்திருந்தார், ஒரு திருப்தியான ஊழியக்காரரை கொடுத்திருந்தார், ஒரு திருப்தியான விசுவாச மக்கள் குடும்பங்களை கொடுத்திருந்தார். நான் ஆண்டவருக்கு நன்றி உள்ள பிள்ளையாய். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது தேவன் என்னை நடத்தினதற்காக, இரண்டாவது தேவன் என்னை போஷித்ததற்காக, மூன்றாவது காரியம் 103ஆம் சங்கீதத்துல எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். வாசிங்கம்மா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. மூணாவது வசனத்தை வாசிங்க. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள் எல்லாம் குணமாக்கி, என் நோய்கள் எல்லாம் குணமாக்கி, பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால் என்னுடைய வாயை திருப்தியாக்குகிறார். வயதுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் இருக்கிறது. அடுத்த வசனம் அற்புதமான வசனம். ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் கர்த்தர் நீதியையும் நியாயத்தையும் செய்கிறார். கரங்களை தட்டி
மன்னித்ததினாலே, என் அக்கிரமங்களை மன்னித்து, என் நோய்களை மன்னித்து, என் வியாதிகளை மன்னித்து, என் மீறுதலை மன்னித்து, என்னோடு கூட இருந்து அவருடைய இரக்கம் எனக்கு கொடுத்ததினாலே நான் ஆண்டவருக்கு நன்றியுள்ள பிள்ளையார். போய் பாருங்க, இந்த நேரத்தில் மருத்துவமனையில் உயிருக்கு போராடி கொண்டிருக்கிற எத்தனையோ சகோதர சகோதரிகள், லட்சக்கணக்கான பணம் இருந்தோம், கோடிக்கணக்கான பணம் இருந்தோம், திருச்சி, மதுரை, கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருந்து தன்னுடைய சொந்தங்களை அவங்க சேர்த்துட்டு வீடு இல்லாம வாசல் இல்லாம வெளியே படுத்து கிடக்கிறது, இந்த பனியிலும் மழையிலும் உட்கார்ந்து கிடைத்து வேதனைப்படுகிறது. பாருங்க, நீயும் நானும் எவ்வளவு பெரிய வாக்கியவான்கள் பாருங்க. கர்த்தருடைய ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிறோம் சுகபத்திரமாக. 33ஆம் அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, 6வது வசனம் சொல்லுகிறது, இதோ அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து நான் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறேன். சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூர்ண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 12 மாதம் எவ்வளவு பலவீனம் வந்திருக்கும், எவ்வளவு வியாதி வந்திருக்கும், எவ்வளவு பிரச்சனை வந்திருக்கும், எவ்வளவு டாக்டர் கிட்ட போயிருக்கும், மருந்து மாத்திரை வாங்கியிருப்போம். எல்லாவற்றையும் ஒரு பக்கம் புறமே தள்ளி அவர் வியாதியை மன்னித்து நோய்களை குணமாக்கி பற்றி சொல்கிறது. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவிலிருந்து தப்புவிக்கிறார். அல்லேலூயா. இன்னும் தப்புவிப்பார், இனியும் தப்புவிப்பார், இனிமேலும் தப்புவிப்பார். ஒன்றும் செய்ய முடியாது. எத்தில் இருக்கிற வியாதிகள் ஒருவரை நமக்கு வந்தாலும் நாம் செய்கிற காரியத்தின் மூலமாக அந்த வியாதியோ பிரச்சனையோ பலவீனமோ நம்ம எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஓ என்னை நோக்கி கூப்பிடு, அப்பதான் மறுவுத்தல் கொடுத்து நீ அறியாததுமான எட்டாததுமான பெரிய காரியங்களை. அடுத்த காரியம், 4வது ஒரு காரியத்தை வாசிக்கிறோமா? ஆண்டவருக்கு ஏன் என்று சொல்லலாம். மத்தேயு புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் நீங்கள் செய்யாதீர்கள். உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னே உங்களுக்கு இன்னது தேவை என்று என்பதை அவர் அறிந்திருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுங்கள், இவைகள் எல்லாம் கூட. திருமண தேவையை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். நீ கட்டின வீட்டின் தேவையை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். உன் பிள்ளைகள் படிப்பை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். உன் திருமண காரியங்கள், வேலை ஸ்தலங்கள் வறுமையிலிருந்து வெளியே கொண்டு வந்து கர்த்தர் வெளிச்சத்தை கொடுத்து உன் தேவைகளை கர்த்தர் சந்தித்ததுனாலே, என்னுடைய தேவைகளை கர்த்தர் சந்தித்ததுனாலே அவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நான் நம்பியுள்ள பிள்ளைகள். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சாட்சி சொல்லி அப்படியே வர்ஷிப் போறோம். 2 நிமிஷத்துல எங்க சொந்தக்காரர் ஒருத்தர் கிட்டத்தட்ட ஒரு 20-25 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 2,000 டைம் கொடுத்தாங்க. மனைவி மாத்திட்டாங்க, அதாவது பெரியம்மா புள்ள அண்ணங்கால. இப்போ சொத்து பிரச்சனையால கொஞ்சம் பிரிஞ்சுட்ட உடனே அந்த அம்மா வந்து கேட்கறாங்க, அன்னைக்கு கொடுத்த 2,000 கொடுக்குறாங்க. அன்னைக்கு எவ்வளோ? 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் ஒரு சவரம். இன்னைக்கு 1,04,000 ரூபாய் 3,000 ரூபாய் போடுறோம். எப்படி வாங்கி கொடுப்ப? ஒரு வார்த்தை சொன்னாங்களா, கிறிஸ்துவம் தானே, நானும் எல்லாம் ஒழுக்கமானவங்களாச்சா, யோக்கியமானவங்களாச்சா, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அது 10,000 ரூபாய் இருக்கட்டும், 50,000 ரூபாய், 1,00,000 இருக்கட்டும். எனக்கு 2,000 சேர்த்து கொடுத்தாரு. ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, கண்டப்படு, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல. நீ என் மனைவிக்கு அண்ணன்ற ஒரே காரணத்தினால அவங்க கொடுக்கல, ஆனா இன்னைக்கு நான் கொடுக்கல. ஜெபம் பண்றேன், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வெறுமையா உட்கார்ந்து இருக்கிறேன், என் தேவைகளே சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை நான் இருக்கிறேன். அப்பா நீதான் எல்லாத்தையும் செய்யணும்னு சொல்லி ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். நீங்க எப்படி எடுத்துப்பீங்கன்னு தெரியாது. ஒரு சகோதரி 1,80,000 ரூபாய் என் கையில கொடுத்தாங்க. கரங்களை கட்டுவோமா? 1,80,000 ரூபாய். எவ்வளவு சாட்சியை கேட்டிருப்பீங்க. 3 நாள் ஜெபம், 3 நாள் ஜெபம். என் மனைவியை நானும் அழுது ஜெபிக்கிறோம். அப்பா என்னுடைய அவமானம் உங்களுடைய அவமானம், எப்படி கொடுக்க பாரு, எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க போலீஸுக்கு போராடுறாங்க. ஒரு ஊழியக்கார போலீஸ் ஸ்டேஷன் போய் நிற்க கூடாது.
அவங்க கிட்ட இருக்கக்கூடாது. எனக்கு 1000 பேர் தெரியலாம், ஆனாலும் கூட நான் கொடுக்கணும் ஆண்டவர், அந்த எண்ணம் தான் வந்து கொடுத்து அவங்க வாய் அடைக்கணும். இதுக்கு மேல நமக்கு கேட்கக்கூடாது. நன்கு தேர்ந்தெடுக்க 1,80,000 ரூபாய் கையில கொடுத்தாங்க. கூட 35,000 ரூபாய் போட்டு கேடிஎம் நகையை வாங்கி கொடுத்தேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பழைய நகை அவங்க கொடுத்தது பழைய நகை. இந்த வச்சுக்க கேடிஎம். நன்கு தேவனுடைய பிள்ளைகளே, என் தேவைகளை சந்திக்க கர்த்தர் வல்லமையுள்ளவர். அப்படியே இருந்தது. புது வருஷம் பிறகு குடும்பத்துக்கு சார்பில் இந்த புதிய ஆண்டு வாழ்த்துதலை எங்களுக்கு அன்பாய் நாங்கள் தெரிவிக்கிறோம். அல்லேலூயா. புதிய ஆண்டு செய்தி நம்முடைய வாக்குத்தத்தம் சங்கீதம் 147:13. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் உன் வாசல்களின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். இப்போ ஒரு வாசல்கள், ஒரு வீடு என்று நாம் சொல்லும் போது, ஒரு வீடு கட்டுவதற்கு ஒரு வாசல் முக்கியமாக இருக்கும். வீடு கட்டி அஸ்திவாரம் போடுறது அனைவரும் போட்டு ஒரு பெயரும் அஸ்திவாரம் போடுகிறோம். அதே வாசல் படி வாசல் காவலை வைக்கும் போது அதே போலதான் அனைவரும் போட்டு ஒரு மகிமையாக அந்த வாசல் தளத்தை நிரூபிக்கிறோம். அதற்கு ஒரு கதவு, அதுக்கு ஒரு தாழ்பாள்கள். அப்போ தேவனாகிய கிறிஸ்து உலகத்திலே ஒரு பாதுகாப்பு தேவையை சொல்லி உலகத்தில் மிகவும் ஒரு அலங்கத்தை கட்டினார். அவர் அலங்கத்தை கட்டும் போது பலவிதமான வாசல்கள், பள்ளத்தாக்கு வாசல்கள், மேற்கு வாசல்கள், ஊரணி வாசல்கள், பல வாசல்கள் உண்டு. அந்த வாசல்களெல்லாம் கதவுகள் காணப்பட்டது. அந்த கதவுகளெல்லாம் ஒரு தாழ்வுகள் போடப்பட்டது. ஒரு நகரத்திற்கு பாதுகாப்பு தான் வாசல்கள், கதவுகள், தாழ்பாள்கள். நம்முடைய வீட்டிற்கு பாதுகாப்பு தான் வாசல்கள், கதவுகள், தாழ்பாள்கள். அல்லேலூயா. இந்த வாசல்கள், கதவுகள், தாழ்பாள் சொன்னால் பூச்சிகள் உள்ளே வராமல் இருப்பதற்கு, திருடர்கள் உள்ளே வராமல் இருப்பது, பலவிதமாக யாராலும் வந்து உள்ளத்தில் வீட்டில் வந்து வாசமா இல்லாத இருப்பதற்கு தான் நமக்கு வாழ்க்கையில வீட்டில் ஒரு கதவு வாசப்படி தாழ்பாள் நினைக்கிறோம். இவை பார்க்கும்போது இந்த கதவு என்று சொல்லுவது ஒரு தகப்பனாரை குறிக்கிறதா இருக்கிறது. கதவு அது தாழ்பாள் என்பது அம்மாவை, அதாவது கணவன் மனைவி. இந்த கதவுக்கு தாழ்பாள். அல்லேலூயா. இந்த ஆண்களுக்கு வாசற்படி. இப்படி வாசற்படி என்று சொல்லும்போது யாத்ராக புஸ்தகத்தை நாம் வாசிப்போம். யாத்ராகம் 12ஆம் அதிகாரம் 22-23. அல்லேலூயா. இதை பார்க்கும்போது சங்கீதம் மோசே இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு வர முடியாது. அந்த எதிர்ப்பு ஜனங்களை கர்த்தர் கானானுக்கு கொண்டு வர முடியாது. ஜனங்களை கடந்து வரும்போது அவன் 10 விதமான வாதைகள் செய்தான். எல்லா வாதையும் அந்த பார்வோன் ராஜா இறுதியை கடினப்பட்டது. கடைசியாக செய்கிறதான காரியம் ஆண்டவர் மோசோடு பேசினார். பஸ்காவை அடிக்கணும். ஒரு 2 வயது ஆட்டுக்குட்டியை அழித்து அதனுடைய ரத்தத்தை ஈசோப்பில் துணினார். அதை தொய்த்து வாசல் கதவுகளை பூசப்படும் போது சங்கார தூதன் அணுகாதபடி ஒரு பாதுகாப்பு உண்டாகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அனைவருடைய வீட்டிலும் அந்த ரத்தங்கள் பூசப்பட்டதாய் காணப்பட்டது. மற்ற 8 ஜனங்கள் வீட்டில் ரத்தங்கள் பூசப்படவில்லை. இரவு நேரத்திலே சங்காரத்தில் வந்து எல்லா மூத்த பிள்ளைகளுமே சங்காரன் அடித்தவனாய் காணப்பட்டான். இந்த நாளிலும் கூட நமக்காக பஸ்காவாக ஆண்டவராக ஆட்டுக்குட்டியானவர் ரத்தம் சிந்துவராய் காணப்பட்டார். அந்த ரத்தத்தில் தான் அங்க தோய்க்கப்பட்டதாய் காணப்பட்டது. நமக்கு கூட வாசல் படியிலே அந்த ரத்தங்கள் தோய்க்கப்பட்டு சொன்னால் இந்த இருதயத்திலே நமக்காக தேவன் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவரால் ஒரு மீட்பின் கிருபையை தேவனும் கொடுக்கிறார். இந்த இருதயங்கள் மீட்கப்பட வேண்டும். ரத்தத்தினால், தேவனுடைய ரத்தத்தினால் தான் பாவ மன்னிப்பு உண்டு. அதனால் தான் அங்கே ரத்தம் பூசப்பட்டதாய் காணப்படுது. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். அப்படி இயேசுவின் ரத்தத்தோட வாசல்களை தெளிங்க, இயேசுவின் வீட்டை தெளிங்க தெரிவிக்கிறோம். அந்த ரத்தத்தை அந்த வாசற்படியில் பூசினதால் சங்காரத்துடன் அணுகாதபடி பயன்படுத்தப்பட்டது. இந்த நாளிலும் ஆண்டவராக ஆட்டுக்குட்டியின் ரத்தம் நாம் அந்த ரத்தத்தினால் மீட்பு உண்டாகும் போது சங்காரத்தோடு நம்மை அணுக முடியாது. அந்த ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் பாவம்
மன்னிக்கப்படும் போது சங்காரத்தில் அணுக முடியாது. நம்ம எத்தனையோ சாட்சிகள் சொல்லுகிறோம். கடவுளத்திலே என் தேவன் அந்த பலனாக இருந்தார், நம்ம நிறுவனமாய் இருந்து கர்த்தர் சுகம் கொடுத்தார், நடக்க முடியாதது கர்த்தர் நடக்க வைத்தார். தேவன் நம்மை நடத்துகிறது அந்த ரத்தம் தான். அல்லேலூயா. அவர் சிந்தன ரத்தம், அவர் சிலுவையிலே சிந்த ரத்தத்தினால் நமக்கு பாவம் மன்னிப்பு கிடைத்தது. அந்த ரத்தம் தான் வாசற்படியில் தெளிக்கப்பட்டதா இருக்குது. அந்த வாசலை தெளிக்கப்படும் போது சுத்திகரிப்பாக இருந்தது. இந்த நாளிலும் கூட வாசற்படி சுத்திகரிக்கப்பட வேண்டும். வாசற்படி ஆண்டவர் வருவதற்காக முதலாவது சுத்திகரிப்பு தேவையா இருக்கிறது. இறுதிய கதவு நாம் சுத்திகரிக்க வேண்டும். இறுதியை எப்படி சுத்திகரிக்க வேண்டும்? பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த ரத்தம் எனக்காகல்லோ பாக்கியம் பாக்கியமே. அல்லேலூயா. தேவன் பலியாக செம்மறி நமக்காக பலியானார். எப்படி பஸ்கா அடிக்கப்பட்டு அந்த ரத்தம் பூசப்பட்டதோ நமக்காக கர்த்தர் இறுதியில் நம்முடைய பாவங்களை சுட்டரிக்கும்படியாக அவர் சிலுவையை பலியானார். அந்த ரத்தத்தினால்தான் வாசல் கதவுகள் இறுதிய கதவுகளை பூசப்பட வேண்டும். ரத்தத்தினால் மீட்பு உண்டாக வேண்டும். இரண்டாவதாக சங்கீதம் புஸ்தகம் 27 கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதை நான் கர்த்தாவே, நான் கூப்பிடுகிற சத்தத்தை நீர் கேட்டு எனக்கு இறங்கி எனக்கு உத்தரவு அருளி செய்யும். அல்லேலூயா. தேவன் இந்த நாளில் நான் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு எனக்கு உத்தரவு அருளி செய்யும் சொன்னார். நாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கூப்பிடுகிற சத்தத்தை கேட்டு அவர் உத்தரவு செய்வதா இருக்கிறார். தேவனாகிய கர்த்தர் ஒரு வசனம் நமக்கு வருகிறது. மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். வாசல்களே உங்கள் கதவுகளை அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பார். மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிப்பதற்கு இந்த கதவுகள் உயர்த்தப்பட வேண்டும். கதவுகள் உயர்த்தப்படுவதுதான் யாராவது அந்த கதவுகள் தாழ்வா இருந்தால் யாரும் உள்ள நுழைய முடியாது. உயர்த்தப்படும் போது அந்த உயர்த்தப்படுவதற்கு ரத்தத்தால் இணைக்கப்பட வேண்டும். அநாதி கதவுகளை உயருங்கள். மகிமையின் ராஜா உள்ளே ஒரு மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய மகிமை நம்மை மீட்டுக்கொண்டு வருவதற்கு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு வரும்போது நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். அவருடைய மகிமை நம்மை கடந்து தேவனுடைய பிரசன்னத்தால் நிரப்பியதாக இருக்கிறது. இரண்டாவதாக தேவன் சொல்கிறார், உதடுகளின் வாசல்களை காத்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. உதடுகளின் வாசலை நாம் காத்துக் கொள்ளும் போது சங்கீதம் 141:3 கர்த்தாவே, என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும். கர்த்தாவே, என் உதடுகளுக்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளும். அல்லேலூயா. நாம் கூட தெரிந்தோ தெரியாதோ சில வார்த்தைகளை பேசி என்ன பண்ணுவோம், மக்களை துன்பப்படுத்தி விடுவோம். நமக்கு கோபம் வந்தால் பண்ணுவோம், பல விதமான வார்த்தைகளை பேசி நம் மக்கள் மனதை விடுவோம். அதான் ஆண்டவர் சொல்கிறார், உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ள வேண்டும். நம்முடைய உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும் போது யாருடைய மனதை துன்படுத்த முடியாது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் அனைவருக்கு சமாதானமாய் காணப்பட வேண்டும். இந்த வார்த்தைகள் அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சிக்குரிய வார்த்தைகள் இருக்க வேண்டும். யாராவது விளைவுகள் சொல்லும் போது நம்ம என்ன பண்ண அவருக்கு விளைவுகளை மாற்றும்படியான வார்த்தைகளை பேச வேண்டும். தாவீது சொல்கிறான், ஆண்டவரே, என் உதடுகளின் வாசலை காத்துக்கொள்ளும். நம்முடைய உதடுகளை காத்துக்கொள்ள வேண்டும். நம்ம முதல்ல பதவி பலவிதமான வார்த்தைகளை பேசுறோம். யாராவது ஒன்று சொல்லிவிட்டு என்ன பண்றோம், தேவையில்லாத வார்த்தைகளை பேசி சமாதான பொருளை ஏற்படுத்திக் கொள்கிறோம். ஆண்டவர் சொல்கிறார், என் உதடுகளின் வாசலை காத்துக் கொள்ளுங்க. நம்முடைய உதடையை காத்துக் கொள்ளும் போது தேவன் உள்ளே பிரவேசிக்கிறார். இந்த வீட்டிலே கர்த்தர் தங்குவதற்கு ஏற்ற ஒரு இடமாய் இருப்பதற்கு முதலாவதாக நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும் ரத்தத்தினால். இரண்டாவதாக மகிமையின் ராஜா உள்ளே பிரவேசிக்க வேண்டும். மூன்றாவதாக நம் உதடுகளை காத்துக் கொள்ள வேண்டும். நான்காவதாக துதிக்கும் வாசலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதை துதிக்கிறதான ஒரு வாசல். சங்கீத புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவன் வாசலின் துதியோடும் அவர் பிரகாரங்களின் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். அல்லேலூயா. நம்முடைய நாமத்தை ஸ்தோத்திரிக்க வேண்டும். எப்பொழுதுமே தேவனை துதிக்கிறதான ஒரு உதடுகள் இருக்க வேண்டும். தேவனை துதிக்கும் போது நம்முடைய வீட்டிலே எந்த விதமான வியாதிகளும் வராது. விளைவிடப்படும் போது ஆண்டவரை துதிக்கும் போது ஸ்தோத்திரிக்கும் போது விளைவிடம் மாறுவதாக இருக்கிறது. நம் எல்லாவற்றிலுமே வேதத்துல வாசிக்கிறோம். எதையோ முதல் விடுவதற்கு யோசுவா கர்த்தரை துதித்தவனாய் கண்டான். துதித்து
7 முறை அவன் சுற்றங்களாய் காணப்பட்டான். உடனே மதிலில் விழுந்தது காணப்பட்டது. துதிய நிமித்தமாக கட்டுகள் அறுந்து விடும். துதிய நிமித்தமாக கட்டுகள் எல்லாம் விலகி போதாக இருக்குது. நமக்கு காணப்படுகிற அந்தகார கிளைகள், நம்மை காணப்படுகிற அந்தகாரங்கள் எல்லாவற்றும் விலகுட சொன்னால் துதியின் சத்தத்தை துணிக்கப்பட வேண்டும். இது எல்லாருக்கும் உகந்த வசனம். வாசல்கள் என்று சொல்வது நம்முடைய வீட்டிலே வாசல்கள். அந்த வாசல்களாக இருக்கும்போது துதியை துணிக்கப்பட வேண்டும். எப்படியெல்லாம் கர்த்தரை துதிக்க வேண்டும்? அவர் துதிக்கும் போது அவர் வீட்டுக்குள்ளே பிரவேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிரவேசம் மாத்திரமல்ல, நாம் அவருடைய சமுத்திர வாசத்தலங்களை பார்க்கும்போது இந்த இருதயம் திறக்கப்பட வேண்டும். இருதயம் திறக்கப்பட்டு தேவனை துதிக்கும் போது அவர் உள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய் காணப்படுகிறார். நீதியின் வாசலை திறந்தால் நான் உள்ளே பிரவேசிக்கிறேன் சொல்லி நீதிமன்றம் வாசிக்கிறோம். நீதியின் வாசல் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும்? அவருடைய சமூகத்தில் ஒரு உறுதியாய் கற்றுக்கொண்ட மனதோடுவன் உண்மையை நம்பியிருக்கபடியால் அவருடைய பூர்ண சமாக்கு அணுகான். அப்போ உறுதியான ஒரு விசுவாசம், உறுதியான உண்மை நமக்கு இருக்க வேண்டும். இந்த வாசலுக்குள்ள உறுதியான இருக்கும் போது அவர் நம்ம எப்பொழுதுமே ஆசிரியர் தேவனாய் காணப்படுகிறார். ஏசியாவின் புஸ்தகம் 66:26. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிப்பதற்காக வாசல்களை திறவுங்கள். அல்லேலூயா. சத்தியத்தை கைக்கொண்டு வருகிற நீதியுள்ள ஜாதி உள்ளே பிரவேசிக்க வாசலை திறவுங்கள். சத்தியத்தை கைக்கொள்ள வேண்டும். நாம் சத்தியத்தை பற்றிக் கொள்ள வேண்டும். ஆலயத்தின் சம்பூரத்தினால் கர்த்தர் நம்மை திருப்தி அடைந்து அவருடைய பேரின்ப நதியினால் நம்முடைய தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். அப்படி இருக்கும்போது அவருடைய ஆலயத்தின் சம்பளம் சொன்னால் சத்திய வசனங்கள், தேவனுடைய ஆலயத்திலே சத்திய வசனங்கள் போதிக்கப்படுகிறது. நாம் கேட்டு வேதத்தை ஆராய்ந்து வாசிக்கும் போது தேவன் நம்மை நடத்துகிற சத்திரமாய் காணப்படுகிறார். அந்த சத்திய வசனம் உனக்குள்ள இருக்கும்போது பலனடைவாய். அந்த சத்திய வசனம் உனக்குள்ள இருக்கும்போது பலன் எல்லாம் தேவனுடைய பலனில் எல்லாம் அகற்றுவதாக இருக்கிறது. வார்த்தைகள் உண்மையாக இருக்கிறது. கர்த்தருடைய வார்த்தைகள் நாம் பேசும்போது அற்புத சுகப்படுவதாக இருக்கிறது. அவருடைய வார்த்தைகள் வல்லமை உண்டு. ஆதியிலே வார்த்தை இருந்ததே, அந்த வார்த்தை தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட வார்த்தை தேவனாய் இருக்கிறார். அந்த வார்த்தையாக கிறிஸ்துதான் சத்தியத்தை நாம் கைக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்திய வேதம், சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தங்கள் போக்கும் பாதையின் தீபம், அதிகாரம் 22. நான் அந்த சாப்டர் சொல்றேன். யோசபாத் என்பவர் ஒரு இருக்கிறார். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த அம்மோன் புத்திரரையும் மோவாபியரையும் சேயீர் மலை தேசத்தாரையும் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதினால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். அங்கே அந்த யோசபாத்துக்கு விரோதமாக அம்மோன் புத்திரரும் சேயீர் புத்திரரும் விரோதமாக வருகிறார்கள். விரோதமாய் வரும்போது இந்த பகையை இந்த போரை எப்படி செய்ய சொல்லி யோசுவா யோசிக்கிறான். யோசிக்கும் போது கர்த்தர் அவனோடு இடம்பெறுகிறார். உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் இந்த யுத்தத்தை நிறுத்த முடியும் சொல்லி அவனோடு கர்த்தர் பேசும்போது சிறு குழந்தைகளோடு பெரியவர்களோடு புருஷர் மனைவிகள் பிள்ளைகள் அனைவரோடு சேர்ந்து உபவாசம் ஜெபித்தார்கள். உபவாச தேவனை துதித்தார்கள். முதலாவது உபவாசம், இரண்டாவது தேவனை துதித்தார்கள். துதிக்கும் போது வந்ததான அந்த அம்மோன் புத்திரரும் சேயீர் புத்திரரும் அவனுக்குள்ளே வெட்டுண்டு மடிந்தார்கள். அல்லேலூயா. எந்த விதமான யுத்தத்தை அவன் செய்யவில்லை.
காலங்களிலே உபவாசமும் ஜபமும் யுத்தத்தை குறித்ததாய் காணப்பட்டது. எந்த நாளிலும் நம்முடைய வாழ்க்கைக்கு போராட்டமாய் காணப்படுகிற உபத்திரங்களும் நம்முடைய வாழ்க்கைக்கு போராட்டமான படைகளும் முடிக்கபடியாய் உபவாசமும் ஜபமும் துதிய நமக்கு தேவை. அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட நாம் எப்படியாக இருக்கிறோம்? இந்த ஸ்தலத்திலே செய்யப்படும் ஜபத்திற்கு கர்த்தருடைய கண்கள் திறந்த விதம் கவனிக்கணமாய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாம் ஜெபிக்கும் போது உங்களுடைய உபவாசம் ஒருவருடைய ஆண்களாக இருந்தாலும் கூட சபைக்கு வர முடியாது சொல்லியிருந்தாலும் வீட்டிற்குள்ளாக ஒரு காரியம் உங்களுக்கு நடக்க சொன்னால், குடும்பத்தில் தோல்வி வருவதை சொன்னால் அந்த தோல்வியை மடக்கடிக்கும்படியாக உபவாசத்தோடும் துதியோடும் தேவனை நீங்க கனப்படுத்தும் போது கர்த்தருடைய ஜபத்தை நிச்சயமாய் கேட்பார். இல்லாத காரியத்தை எதிர்க்கிற தேவன் அவர் நடத்துகிறவராய் இருக்கிறார். அவர் நடத்தும் தேவனாய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட வாசல்கள் எப்படியாக இருக்க வேண்டும்? இரண்டாவதாக அந்த 20ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின சுவிசேஷத்துல 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். இதோ வாசல் படி நின்று கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தார் நான் பிரவேசித்து போஜனம் என்று சொல்கிறார். கர்த்தர் கதவை தட்டுகிற தேவனாய் காணப்படுகிறார். நாம் கதவை திறக்க வேண்டும். கதவை மூடிக்கொள்ளக்கூடாது. உன் இருதய கதவை கர்த்தர் தட்டுகிறார். உன் இருதய கதவினை திறக்கும் போது அவர் உன்னிடம் வந்து வாசம் பண்ணுகிறார். உன்னோடு அவர் போஜனம் பண்ணுகிறார். நம்முடைய வாசஸ்தலங்கள் தேவன் பிரவேசிப்பதற்காக உன்னுடைய கதவை நாம் திறக்க வேண்டும். இரண்டாவதாக தாழ்பாள்கள். தாழ்பாள் போது தாய்மார்கள் மனைவிகள். இந்த தாழ்பால் எப்படி இருக்க வேண்டும்? தாழ்பால் சில வரை நம்ம எப்படிதான் புதிய கதவுகள் உண்டாக்கி தாழ்பால் பட்ட துருப்பிடித்து விடும் அல்லது ஏதாவது முறிந்து போய்விடும். இந்த தாழ்பாலெல்லாம் முறிக்க முடியாது. ஒன்று நிர்விசாரமான காரியங்கள் காணப்படும், இரண்டாவதாக தேய்ந்து போன காரியங்கள் காணப்படும், மூன்றாவதாக முறிந்து போய்வதான காரியங்கள் இருக்கும். பெண்களாய் காணப்படும் வாழ்க்கையில் கூட குடும்பமாக கப்பலை ஓட்டுவதற்கு உடைய வார்த்தைகள் எப்படியாக இருக்க வேண்டும்? பேசப்படுகிற வார்த்தைகள் முறிந்து போகிறதா, ஒரு உறவுகளை முறிக்கிறதாய் காணப்படாதபடி சமாதான குலவாய் காணப்படும் போது தாழ்பால்கள் வெற்றியாய் காணப்படும். நெகேமியா தாழ்பால்களை புதுப்பிக்கிறான். நெகேமியா புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது நெகேமியா 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்காதீங்க நான் சொல்றேன். நெகேமியா என்ன பண்றான்? ஒரு வாசல்களை கட்டுவதற்காக அது பழசாய்க்கிறது, அதை புதுப்பிப்பதற்காக அது பலவிதமான காரியங்களை செய்கிறான். புதுப்பித்து தேவ ஆளுநர் கட்டுகளாய் காண்கிறான். அதை புதுப்பித்து கட்டுவதற்காக 2 ஆட்களை ஜெபிக்கபடியா சைக்கிளாக பொறியாக நினைக்கிறான். அவர் ஜெபிக்கபடியாக ஆட்களை வைத்தார். இந்த நாளிலும் கூட உங்களுடைய வாழ்க்கையில் 2 வாழ்க்கையிலும் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வதற்காக ஜபம் மிக முக்கியம். ஜபம் இல்லாத வீடு கூரை இல்லாத வீடு. ஜபம் தான் முக்கியமாக. அநேக பெண்கள் ஜெபிக்கிறார்கள், ஆண்களும் ஜெபிக்க வேண்டும். குடும்பத்துல கூட அனைவரும் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறதான ஒரு கிருபையை பெற்றுக்கொள்ள தனித்து ஜெபிக்க வேண்டும். குடும்பத்தில் நடக்காத காரியங்களை கர்த்தர் நடத்தி கொடுக்க வேண்டும் என்று சொன்னா நீ முழங்கால் படியிடு, தெய்வ சமூகத்தை நோக்கி கதறு. கர்த்தர் சொல்கிறார், நோக்கி கூப்பிடும் போது எட்டாத காரியத்தை உனக்கு கட்டளை தேவனாய் இருக்கிறார். அந்த தாழ்பால்கள் பெண்களாய் காணப்படும் தாழ்பால்கள் எல்லாவற்றுமே நாம் சரி செய்ய வேண்டும். ஜபத்தினால் நம் தாழ்பால்கள் போட வேண்டும். எப்படி இந்த தாழ்பால்கள் காணப்படுகிறது? முறிந்து போயிருக்கிறது. இந்த முறிந்த தாழ்பால்களை நாம் எப்படியாக சந்திக்க வேண்டும்? அடுத்தபடியாக சங்கீதம் 107ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் குறைந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். ஆமென். இன்னும் வாசிங்க அடுத்தது. பசியாகவும் தாகமாகவும் ஆத்துமாய் குறைந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளில் இருந்து அவர்களை விடுவித்தார். ஆமென். ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து கர்த்தர் விடுவித்தார். அப்போ ஒரு தாழ்பால்கள் முறிந்து விடும் போது கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் விடுவிக்கிற தேவனாய் இருக்கிறார். உடைய தாழ்பால்கள் முறிந்து விடாதபடி கர்த்தரை நோக்கி கூப்பிடக்கூடியதான ஒரு சத்தம் பெண்களாக உங்களுக்கு உண்டாகும் போது தேவன் சத்தம் கேட்கிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்தபடியாக நீதிமொழிகள் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தன் வேலையில் அசதியாய் இருப்பவர் அடிபணிந்து சகோதரர். அரணான பட்டணத்தை வசப்படுத்துவதை பார்க்கிறது. தேவனுடைய சமூகத்திலே விருப்பமாக இருப்பதற்கு நன்றாக இருக்கிறது. பட்டணத்தை வாசம் பண்ணுவதை வசப்படுத்துவதை பார்க்கிறோம். கோபம் கொண்ட சகோதரை வசப்படுத்துவது அரிது. அவருடைய விரோதங்கள் கோட்டையை தாழ்பால் போல் இருக்கும். கோட்டையை தகர்க்கும் தாழ்பாலை போல் இருக்கும். கோட்டை என்று சொன்னால் கோபம். கோபத்தோடு ஒரு குடும்பத்தில் சகோதரி இருந்தால் அது சரியா இருக்காது. கோபத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். கோபத்தை அநேக காரியங்கள்
உண்டாகிறதாக இருக்கிறது. இந்த கோபத்தோடு கூடிய தாழ்பால் இருக்கக்கூடாது. ஒரு கதவு ஏதாவது கோபம் டமான கதவு சாத்துவாங்க, ஏதாவது தாழ்பாலை போடுவாங்க. எப்படி போடுவாங்க? கோபத்தோடு கதவை சாத்துவது, கோபத்தோடு எல்லா காரியம் செய்வது. இது கோபம் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதது. இந்த கோபத்தான தாழ்பாய்கள் பெண்கள் நமக்கு இருக்கவே கூடாது. இந்த தாழ்பாய்கள் எப்பொழுதுமே சமாதானமாக இருக்க வேண்டும். தேவன் சொல்கிறார், உன்னுடைய வீட்டை சமாதானமாக ஆக்குவது சொல்கிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அலங்கத்துக்குள்ளே சுகமும் இருப்பதாக சொல்லும்போது உன்னுடைய தாழ்பாய்கள் கோபம் என்ற கலைக்குள்ளாய் காணப்படாதபடி அது விடுவிக்குள்ளாய் நாம் காணப்பட வேண்டும். எரேமியா புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். மோவாப் தேசம் அனைத்து நிமித்தமும் கூக்குரலிடுவே, பிரேரேஸ் மனுஷரின் நிமித்தம் பெருமூச்சு விடப்படும். ஆமென். அல்லேலூயா. இந்த நாளில் படிக்க பார்க்க நிர்விசாரமாய் அஞ்சாமல் நிர்விசாரமாய் குடியிருக்கிற ஜாதிக்கு விரோதமாய் எழுப்பி போங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். அதற்கு வாசல்களும் இல்லை, தாழ்பாக்களும் இல்லை, அவர்கள் தனிப்பட தங்கியிருக்கிறார்கள். நிர்விசாரம் சொன்னால் கதவு இல்லாத தாழ்பாடில்லாத கதவு நிர்விசாரம். அப்படிப்பட்ட கதவுகள் இருந்தால் சத்துருவன் உள்ளே வருவான், பலவிதமான கொள்ளையர்கள் உள்ளே வருவார்கள். நிர்விசாரம் நமக்கு இருக்கக்கூடாது. ஜபத்தினாலும் ஆலயத்துக்கு வருகிற காரியத்திலும் வேத்தை வாசக காரியத்திலும் நிர்விசாரம் இருக்கும்போது கொள்ளையானவன் சத்துருவானன் உள்ளே வந்து நம்மை மடங்கடிப்பான். அதற்காக தான் நம்முடைய வாழ்க்கையிலே நிர்விசாரம் நீங்க வேண்டும். கோபம் என்ற காரியம் நீங்க வேண்டும். அதோடு மாத்திரமல்ல, கோபம் என்ற காரியங்கள் முறிக்கிறதான தாழ்பாய்கள். அல்லேலூயா. அந்த நாகூம் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நீயும் வெறிகொண்டு ஒளித்துக் கொள்வாய், நீயும் உன் சத்துரு தப்ப அரணால் நடுவில் இருக்கிற ஜனங்கள் பேடிகள், நீ தேசத்தின் வாசல்கள், நீ சத்துருக்களுக்கு திறவுண்டு போவோம், அக்கினி உன் சார்பார்களை பட்சிக்கும். அல்லேலூயா. பட்சிக்கிறதான ஒரு தாழ்பாய்கள் அதுல முறிந்து போயதாய் காணப்படும். அப்படிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்கக்கூடாது. எல்லா காரியத்தையும் முறிந்து போகக்கூடியதாய் பட்சிக்கிறதான காரியம் நமக்கு இருக்க எந்த ஒரு காரியத்துக்குள்ளாய் தேவனுடன் நிலைநிற்க முடியாது. அவர் சொல்கிறார், நாங்கள் நிலைநிறுத்த சொல்கிறார். அவர் நாங்கள் நிலைநிறுத்த சொல்கிறார். நீ எங்கிலும் எண்ணில் நிலைத்திருங்கள் சொல்கிறார். மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். அவருக்குள் நிலைத்திருக்கிறதான ஒரு அனுபவம் தேவையாய் இருக்கிறது. இங்கும் இங்குமாய் நம்முடைய வாழ்க்கையை புரட்டி கொண்டாதபடி தேவனுடைய சமூகத்தில் உறுதியாய் நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய தாழ்பாய்கள் அவர் எப்படியா ஒரு நேர்மையான ஒரு தாழ்பாய்களாய் கோபம் என்ற தாழ்பாய்கள் நம்ம இருக்காதபடி, முறிந்து ஒழிகிற தாழ்பாய்கள் இருக்காதபடி, நீர்வசாய் நமக்குள் இருக்காதபடி இருக்கும்போது அவர் அதை பலப்படுத்துகிறார். அதோடு மாத்திரம் இருப்பு தாழ்பாலை தேவன் கொடுக்கிறார். இருப்பு தாழ்பாலை யாரையும் உடைக்க முடியாதபடி ஒரு இருப்பு தாழ்பாலை. அதான் தேவன் சொல்கிறார், இருப்பு தாழ்பாலாக கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு பெரியதான ஒரு தாழ்பாலாக இருக்கிறார். நீ பேசப்படாதபடி, உன்னை வியாதி வராதபடி, பலவீனம் வராதபடி, எந்த காரியம் வராதபடி நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒரு தாழ்பாலை அவர் விளங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படியாக இருக்கும்போது உன் வாசல்களின் தாழ்பாலை பலப்படுத்தி வச்சிருக்கிறார். அடுத்தபடியாக பலப்படுத்தல். முதல்ல வாசல்கள் சரியாக இருக்க வேண்டும், தாழ்பால்கள் சரியாக இருக்க வேண்டும். இருக்கும் தேவாதி தேவன் வாசப்படுகிறார். மூன்றாவதாக உண்மை அவர் பலப்படுத்துகிறார். அவர் பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். நம்முடைய இருதயத்தை நாம் பலவீனம் பண்ணும்போது தேவன் பலப்படுத்துகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சோர்ந்து போகும்போது தேவதூதன் வந்து பலப்படுத்தினார். இந்த நாளிலும் கூட அவர் அப்போஸ்தலர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அவருடைய நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. ஆமென். அவருடைய நாமமே, அவருடைய நாமமே பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது இந்த வியாதிகள் போகிறதா இருக்கிறது. பலன் இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது உனக்குள் பலன். இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது பிசாசுகள் ஓடும். இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது எல்லா அஷ்டங்களும் போகிறதா இருக்கிறது. யாராவது கூட இயேசுவின் நாமத்தை சொல்லும் போது புறமதஸ்தானங்கள் கூட இயேசுவின் நாமத்தை சொல்வது போகிறதா இருக்கிறது. இந்த நாளிலும் கூட இயேசுவின் நாமம் இனிதான நாமம். இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிதான நாமம், இனிதான நாமம், எங்கள் இயேசுவின் நாமம் இனிதான நாமம், இனிதான நாமம், இனிதான நாமம். சாத்தானின் சேனையை வெறிவிட்ட நாமம், சாபத்தின் சார்பை சுழற்றிட நாமம், சாத்தானின் சேனையை வெறிவிட்ட நாமம்,
அதிகாரம் 47ஆம் வசனம். குமாரன் தம்முடைய பிதாவின் மகிமை பொறித்தனவராய் நம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலன் அளிப்பார். அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனுக்கு பலன் அளிப்பார். நம்முடைய கிரியைகள் எப்படியா இருக்கிறது நாம் யோசித்து பார்க்க வேண்டும். நாம் வாசிக்கிறோம், வாசல்கள் தாழ்பால் என்று யோசிக்கிறோம். பெலனை தேவன் நம்மை பலப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இயேசு நாமம் என்று சொல்லும் போது பிசாசுகள் ஓடுகிறது. இயேசு நாமம் என்று சொல் வியாதிகள் ஓடுகிறது. வேதத்தில் வாசிக்கும் போது பந்தயமை கூட ஒரு இருக்கிறான். அந்த பந்தயமை கூட பார்க்கிறான். இருக்கும் போது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரும்போது, இயேசுவே இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், இயேசுவே என்று சொல்லும் போது, தாவீதின் குமாரன் சொல்லும் போது கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் வந்த உடனே அவர் கண்களை தொட்டவராய் காணப்பட்டார். இந்த நாளிலுட நம்முடைய மாமிச கண்கள் மாமிச அழிந்து ஆவிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். நாம் என்ன பார்த்து கொண்டிருக்கிறோம், எதை வாசிக்கிறோம், எதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சொல்லி நாம் யோசித்து பார்க்க வேண்டும். ஆண்டவரே, என்னுடைய மாமிச கண்களை விட்டு விட வேண்டும், ஆவிய கண்கள் என்று திறக்கப்பட வேண்டும். இந்த பட்டமைக்கு மாமிச கண்கள் திறக்கப்படாதா இருக்கிறது. கர்த்தர் வந்த உடனே இயேசுவே என்று சத்தமிட்டான். சத்தமிடும் போது கர்த்தர் சத்தத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். சத்தமிட்டு கூப்பிடு, அவர் ஜபத்தை கேட்கிற தேவனாயிருக்கிறார். அவர் சத்தமிட்டான். எல்லாரும் அதட்டுகிறார்கள் சத்தமிடாத சொல்லி. ஆனாலும் அவருடைய சத்தத்தை அவர் கொஞ்சம் கூட அலட்சியப்படுத்தாபடி, இயேசுவே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்க வேண்டும் அவள் சத்தமிட்டான். அவள் சத்தத்தை கேட்டவுடனே கர்த்தர் சுகத்தை அளித்தவராய் காணப்பட்டார். இயேசு நாமம் நம்மை அதிசயிக்கிற நாமாயிருக்கிறது. இயேசு நாமம் நம்மை குணமாக்கும் நாமாயிருக்கிறது. இயேசு நாமம் பிசாசை துரத்தும் நாமாயிருக்கிறது. இப்படிப்பட்ட நாமத்துக்கெல்லாம் இருக்கும்போது தேவன் நம்மை வைத்த அன்பை அவர் விளக்க பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ஆமா, அவரால் உள்ள விசுவாசமே உங்களை ஜெயிக்கிறதாக இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில முதல் இயேசு நாமத்தை வாங்கினால் அறிக்கையிட வேண்டும். இரண்டாவது இயேசு நாமத்தை விசுவாசிக்க வேண்டும். இயேசு நாமம் சொன்னால் வியாதிகள் நீங்கும், இயேசு நாமம் சொன்னால் எனக்கு சுகமடையும் என்று சொல்லி நீ விசுவாசிக்க வேண்டும். நீ விசுவாசித்தால் தேவையை காண்பாய். இதனாலும் விசுவாசம் தேவையாக இருக்கிறது. வேதத்துல வாசிக்கிறோம், காணாத ஸ்திரீயில் ஒரு ஸ்திரியை பார்க்கும்போது அவர் என்ன பண்ணுற ஆண்டவருடைய சமூகத்துல என் மகள் வியாதியா இருக்கிற ஆண்டவரே நீ சுகமகள் சொல்லும் போது அவர் சொல்கிறார், நீ காணாத ஸ்திரீ என்று சொல்லும் போது நான் எப்படி உடத்தில் நான் யூதனாக இருக்கும் போது உடத்தில் எப்படி வரும் என்று சொல்லி கர்த்தர் பேசும்போது, ஆனால் அவர் ரோமில் சொல்கிறார், மேசையின் மீது நாய்க்குட்டிகளுக்கு அப்பங்கள் போட முடியாது என்று சொல்லும் போது அவர் சொல்கிறார், ஆண்டவரே மேசையின் மீது அப்பத்தை நான் கேட்கவில்லை, கீழே விழுகிற துணிகைகள் நான் கேட்கிறேன். மேசையின் மீது அப்பத்தை நான் கேட்கவில்லை, கீழே இருக்கிற துணிகைகள் தான் நான் கேட்கிறேன் சொன்னார். இந்த நாள் வாழ்வு விசுவாசம் தெரிந்து அவர் கர்த்தரை நம்பினான். ஆண்டவரே என்று நம்பினான். நீ நிச்சயமாக கர்த்தர் சுகமளிப்பார் என்று விசுவாசித்து அந்த துணிக்கைகளை எனக்கு தாழ்வு சொன்னார். நமக்கு ஒரு தாழ்வு தேவையா இருக்கிறது. தாழ்மையோடு ஆண்டவர் சமூகத்திலே கெடுக்கப்படும் போது அவர் நிச்சயமாக சுகமளிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அந்த காரணத்துடைய மகன் சுகமளித்தார். கர்த்தர் பேசுகிற அந்த நாளிலே அப்பொழுதே அவருடைய பிள்ளை சுகமானதாய் காணப்பட்டது. இந்த நாளிலும் கூட விசுவாசம் பெரிதாக இருக்க வேண்டும். வேறு அநேக சரித்திரங்கள் காணப்படுகிறது. விசுவாசத்தோடு வஸ்திரத்தை தொட்டால் அவள் சுகமடைந்தவளாய் காணப்பட்டார். இப்படி முதலாவது வாசல்களை கர்த்தர் வந்து பிரவேசித்தார். உன் போஜனம் பண்ணும்படியாக உன் வாசல்களை கர்த்தர் பிரவேசிக்கும்படியாக வந்து போஜனம் பண்ண கதவை நாம் திறக்க வேண்டும். நம்மோடு பிரவேசிக்க கதவை திறக்க வேண்டும். இரண்டாவது தாழ்பாளாய் காணப்படுகிற சகோதரர்கள் முறிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது. அதோட முறிந்தவர்களாக இருக்கக்கூடாது. கொடலான காரியத்தில் காணப்படாது. துருப்பிடித்து இரும்பாயம் காணப்படக்கூடாது. இப்படிப்பட்ட தாழ்பாள்கள் இல்லாதபடியால் புதுப்பிக்கப்பட்ட தாழ்பாளாய் இருக்க வேண்டும். வேதத்தில் எளியா கூட நம் வாசகர் என்றால் புஸ்தகம் தேவன் அவன் இருக்கிறான், பலிகளை செப்பனிடுகிறான். ஆகால் வாய்க்கிற தெய்வம் தெய்வம் இல்லை, நாம் ஆதரிக்க ஜீவன் சின்ன தேவன் சொல்லி அவன் நிரூபித்து காட்டினவாய் காணப்பட்டான். இந்த நாளில் கூட பலிகளை செப்பனிட்டான். நாம் படித்த வழியே பழைய வளர்த்து கழித்து புதிய வளர்ச்சிகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய பலிபிடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். ஆவியானவர் நமக்குள்ளே செயல்படுவதற்காக, ஆவியான நமக்குள்ளே கூட்டப்பட முடியாது, ஆவியான குடும்பத்தில் அதிசயம் அற்புதம் செய்யப்பட முடியாத பலிபிடங்கள் செப்பனிடப்பட வேண்டும். அப்போது நாயகர்கள் தண்ணி ஊற்றலும் கூட அக்கறை வானத்தில் இறங்கி பட்சத்துப்படும். இந்த நாளில் கூட நமக்கு உபத்திரமாய் காணப்படுகிற காரியங்களை அக்கறை பட்சப்பட முடியாது. நமக்கு தேவனாகிய
கிறிஸ்து இறைவன தேவனாய் காணப்படுகிறார். இப்படி நம்மை அவர் சீர்படுத்தி நிலைப்படுத்தி பலப்படுத்துகிற தேவனாய் காணப்படுகிறார். அவர் சொல்கிறார், உன்னை சீர்படுத்தி சிறப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவார். எந்த நாடுகள் கூட அவரது சீர்படுத்துவார், அவர் நிலைநிறுத்துவார். நம்மை சீராக்கின பிறகு நம் பரிசுத்தமான பிறகு சபையிலே வீட்டுகளே ஆசீர்வாதத்தில் இருக்க முடியாத காரியத்தை அவர் செய்கிற தேவனாய் காணப்படுகிறார். அடுத்தபடியாக ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. யாத்திராகம புத்தகம் 23:25. உன் அப்பத்தையும் தண்ணீரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து உனது விளக்கப்படுகிறார். உன் அப்பத்தையும் தண்ணீரை கர்த்தர் ஆசீர்வதித்து உன் வியாதி விளக்கப்படுவார். நாம் சொல்கிறோம், எவ்வளோ நாளாக விளையாம இருக்கிறோம். விளைவுகள் இல்லாமல் ஒரு நாளுமே கிடையாது. விளைவுகள் பூர்ணமாக கர்த்தர் சொல்கிறார். இதாவது ஒன்றா இது போடுகிறது, தான் படிக்கிறது, எல்லா கலையும் உண்டு. ஆனால் அவர் சொல்கிறார், உன் அப்பத்தையும் தண்ணீர் ஆசீர்வதிப்பேன். இந்த நாளிலே தேவன் நம்முடைய அப்பத்தையும் தண்ணீரை ஆசீர்வதித்து உன் வியாதி உனது விளக்கப்படுகிற அவர் தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 118:26. கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதனாலே ஆசீர்வாதம். முதல்ல அப்பத்தையும் தண்ணீரும் தேவன் ஆசீர்வதித்தார். இரண்டாவதாக நீங்கள் ஆலயத்துக்கு வருவதனாலே ஆசீர்வாதம். நீங்க ஆலயத்துக்கு வருவதில் சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை தேவன் கொடுக்கிறார். நீங்க ஆலயத்தில் கிருபையை தேவன் அளிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் ஆசீர்வாதத்தை தேவனாக இருக்கிறார். யோவேல் புத்தகம் 1:10. அவன் கைகளின் கிளியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்தை தேசத்தில் தரிசித்து. அல்லேலூயா. சத்துரு வீட்டை நோக்கி வந்தாலும் கூட, பலவிதமான வாதைகள் வீட்டில் வந்தாலும், பலவித உபத்திரம் வந்தாலும், எல்லாவற்றையும் கர்த்தர் விளைக்கப்பட்டு உன் கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். இந்த புதிய ஆண்டிலே உங்களுடைய கையின் கிரியைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டில் கொடுக்கிற எண்ணெய் கலைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் கையின் கிரியை கர்த்தர் ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். அவர் என்று முதல் முறை ஆசீர்வதிப்பது சொல்றார். அவர் என்று முதல் முறை ஆசீர்வதிக்க தேவனாக இருக்கிறார். நாம் உங்களுடைய வாழ்க்கையில் கூட சங்கீதம் 121. கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இது முதல் கொண்டு என்னை ஆசீர்வதிப்பார். முதலாவதாக தேவன் ஆசீர்வாதம். உன் அப்பத்தில் தண்ணீர் ஆசீர்வதியாக விளைக்கப்படுகிறார். இரண்டாவதாக கர்த்தர் சொல்கிற ஆசீர்வாதம் அழகிய ஆசீர்வதிக்கிறார். உன் ஆலயத்திற்கு வரும்போது உனக்கு ஆசீர்வாதம் உண்டு. மூன்றாவதாக உன் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீ எந்த வாகனத்தில் பயணம் செய்தாலும் போக்கையும் வரத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுத்து நான் கடந்து போய் ஆண்டவர் என்னோடு வாரும் இம்மானுவேலாய் கர்த்தர் வருகிற தேவனாகிறார். இம்மானுவேலர் என்னோடு கூட கர்த்தர் இருக்கிறார். அவர் இம்மானுவேலாய் உங்களோடு கூட இருப்பார். அவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். அடுத்தபடியாக எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் வீட்டை சுற்றிலும் கதவு வாசல்களை தாழ்ப்பது அல்ல, எல்லைக்குள்ளாக உன் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு நீ ஆலயத்திற்கு கலந்து வர வேண்டும். உன் எல்லையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு உன் முதலில் தோல்வியை தேவனுக்கு தெரிவிக்க வேண்டும். உன் எல்லைக்குள் கர்த்தர் வாசிப்பது சத்துருக்களோ அந்நியனோ ஒருவர் வர முடியாது. தேவன் எல்லைக்குள்ளாக காவலாக இருக்கிறார். அவர் தூதரை வைத்து நடக்கிற தேவனாக இருக்கிறார். உன் எல்லைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். எல்லாத்தையும் ஆசீர்வதிப்பை தாவீது சொல்கிறார், ஆண்டவரே என் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். இந்த நாளிலும் கூட நம்முடைய வீட்டை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. தேவன் வியாதியை விளக்கப்படுகிறார். உன் போக்கை மரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். உன் கையின் கிரையை ஆசீர்வதிக்கிறார். என் நடக்க எல்லாவற்றையும் தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன் நம் வீட்டை ஆசீர்வதிக்கிறார். உன் அலங்கத்துக்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக தேவன் நிச்சயமாக இந்த ஆண்டு தேவனை ஆசீர்வதிப்பார். அடுத்தபடியால் உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவன் சொல்கிற வசனம் மீண்டும் வசந்த வாசியமா இல்ல 140 பலப்படுத்தி பலப்படுத்தி உன்னிடத்தில் உள்ள உன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார். அவர் வாசல்களின் தாழ்பாடுகளை பலப்படுத்தி உள்ளத்தில் பிள்ளையாக வாசலை வந்தோம், தாழ்பாடை பார்த்தோம், பலப்படுத்துகிற தேவனை பார்த்தோம். ஆசீர்வாதம் நமக்கு முதலாவது தேவன் கொடுத்தார். அடுத்தபடியாக பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம். அல்லேலூயா. இந்த ஆண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பிள்ளைகளுக்கு நடைபெறும் பிள்ளைகளுக்கு நமக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பார். அவர் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார். உலகம் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் நிச்சயமாய் ஆசீர்வார். அவருடைய வார்த்தை பொய்யறியாது, அவருடைய வார்த்தை மாறாததே. தேவன் என்றும் மாறாதவராய்
இருக்கிறார். அவர் மாறி போகிற கர்த்தர் அல்ல, ஒரு வார்த்தை பொய்யல்ல, உண்மையாலே லோயா. அவர் உன்னை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். முதலாவது பார்க்கும்போது சங்கீதம் 102 8ஆம் வசனம். நானாலும் என் சத்துருக்கள் என்னை நிந்திக்கிறார்கள், என் மேல் மூர்க்கவரி கொண்டவர்கள் எனக்கு விரோதமாய் சாபம் இடுகிறார்கள். அல்லேலூயா. நமக்கு விரோதமான பலவிதமான காரியங்கள் நினைக்கும் போது ஆண்டவர் சொல்கிறார், உன்னுடைய பிள்ளைகளை நான் ஆசீர்வதிப்பதை சொல்கிறார். அவர்கள் எப்பொழுதுமே உனக்கு முன்பாக நடைபெற்றிருப்பார்கள். உன் பிள்ளைகள் வீட்டிலே ஆசீர்வாதம் பலவிதமான சத்துருக்கள் ஆசீர்வாதத்தை கொண்டு அநேக நபர்களோ கண்களிடம் பலவிதமான மண்கண்கள். இது எல்லாம் மாற்றி தேவனுடைய ஆசீர்வாதிக்கிறார். அவர் சொல்கிறார், உலகிற பிள்ளைகள் தாமதித்து இருப்பார்கள். இன்னும் அதிகமான ஆசீர்வாதத்தை பிள்ளைகளுக்கு சோதரிப்பார். அதிகமான காரியங்கள் பிள்ளைக்கு வைப்பார். பிள்ளைகள் தாபத்து இருப்பார்கள். அதோடு மாற்ற ஒரு சந்ததி உமக்கு முன்பாக நடைபெற்றிருக்கும். இந்த பிள்ளைகளுடைய சந்ததி நடைபெற்றிருக்கும். தேவன் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். இரண்டாவதாக உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒழுங்குமான கண்டைகளை போலிருப்பார்கள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒழுங்குமான கண்டைகளை போலிருப்பார்கள். அல்லேலூயா. சங்கீதம் 128ஆம் சங்கீதம் முதலாய் வாசிக்கப்படும்போது நமக்கு ஆசீர்வாதம். கர்த்தருக்கு பயந்து நடக்கும் எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். கர்த்தருக்கு பயந்து எவனோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒழுங்குமான கண்டைகளை போலிருப்பார்கள். நான் கூட அடுத்தபடியாக ஏசியா புத்தகம் 54ஆம் வசனம். உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானங்கள் பெரிதாக இருக்கும். நினைக்கலாம், ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு எந்த விதமான ஒரு காரியம் நடக்கலையே, எந்த விதமான காரியத்தை துக்கிக்கப்பட்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்கிறார், உன் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றுவேன், உன் கண்ணீரை கழிப்பாக மாற்றுவேன். உன் பிள்ளைகள் ஆசீர்வதிப்பேன். உன் பிள்ளைகளால் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் சமாதானங்கள் பெரிதாக இருக்கும். உன் பிள்ளைகளின் சமாதானங்கள் பெரிதாக இருக்கும். அதற்காக நான் கர்த்தர் சொல்கிறார், உன் பிள்ளைகளின் சமாதானங்கள் பெரிதாக இருப்பதற்காக உன் வாசல்களை கொண்டு தேவனாக ஆவியானவர் வாசல்களை பிரவேசிக்கும்படியாக உன் வாசல்களை சீர்படுத்த வேண்டும். உன்னை சீர்படுத்தி நிலைநிறுத்தி சொல்கிறார். நீ வாசலுக்குள் கர்த்தர் வருவதற்காக உன் இருதய கதவுகளை திறக்க வேண்டும். தாழ்பால்களை கெட்டியாக இருப்பதற்காக, உறுதியாக இருப்பதற்காக போனலும் மாறுபடுத்த விலகி அவருடைய சமூகத்துல உறுதியாய் இருக்க வேண்டும். அவர் உறுதியாய் பற்றுக்கொள்ளும்போது, அவருடைய வசனத்தை கைக்கொள்ளும்போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்த தேவனாய் கணக்கிட்டார். அடுத்ததை பார்க்கும்போது நீதிமன்ற புத்தகம் 17 நீதிமன்ற 17 பிள்ளைகளின் மேன்மை அவர்களுக்கு. ஒரு குழந்தை ஒரு பிள்ளை இருக்கிறது சொன்னால் தகப்பனார் கண்டினாலும் மேன்மை, தாத்தா பாட்டினா அவர்களுக்கு கிரீடம். அல்லேலூயா. உன் பிள்ளைகள் மேன்மையாக இருப்பார்கள். உன் பிள்ளைகள் பேர பிள்ளைகள் கிரீடமாக இருப்பார்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். உன் பிள்ளைகள் மேன்மையா திருப்தி அடைவார். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகளின் ஆசீர்வாதம் உங்கள் சமாதானத்தில் நடக்கும். உசிதமான கோதுமையால் கர்த்தர் திருப்தியாக தேவன் உன் பிள்ளைகளால் திருப்தி ஆக்குவார். ஆண்டவரே என் பிள்ளை படிக்கிறேன், என் பிள்ளை இப்படியாக சொல்லும்போது ஆண்டவருடைய சமூகத்தை ஒரு வாசகர்களின் தாழ்பாலை பலப்படுத்தி அவர்களை கட்டி வரும்போது அவருடைய ஆசீர்வாத தேவனாய் இருக்கிறார். அவர் ஆசீர்வாதம் தொடர்ந்து நமக்கு காணப்பதாக இருக்கிறது. ஒவ்வொன்றாய் பார்க்கும்போது அடுத்த பிள்ளைகள் பிடிப்பின் புஸ்தகத்தில் பார்க்கும்போது எபேசியர் 6ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 6ஆம் அதிகாரம் பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளே உங்கள் பெற்றோர் கீழ்ப்படியுங்கள். பிள்ளைகளின் ஆசீர்வாதத்தை நான் சொன்னேன். ஆனால் பிள்ளைகள் எப்படியாக இருக்க வேண்டும்? உங்கள் பெற்றோருக்கு கீழ்ப்படிய வேண்டும். வாலிபர்களை காணப்பட வேண்டும். வாலிப காலத்தை உங்கள் சுற்றுரை சொல்கிறார். தேவனுக்கு மாத்திரமே உகந்ததை நீங்கள் காண வேண்டும். அவர் எப்படி இருக்கிறார்? ஒரு நல்ல பிள்ளையாக, தேவனுக்கு பயந்த பிள்ளையாக, எந்த கெட்ட சூழலை உங்களை அணுகாதபடி உங்களை பாதுகாத்துக் கொள்ளும்படியாக வாலிப பருவம் கர்த்தருக்கு உகந்த பருவமாக இருக்கிறது. பிள்ளைகளின் செல்வத்தினால் நம்முடைய பெற்றோர்கள் திருப்தி அடைவார்கள். அந்த பிள்ளை செல்வத்தினால் கண்ணீர் விடக்கூடாது. அவர்கள் கண்ணீர் விடாதபடி பிள்ளைகளாய் காணப்பட்ட நீங்கள் அவர்களுக்கு ஏற்ற விதமாக காணப்படுவது படிப்பிலும் கல்வியிலும் அவர்களுக்கு பயந்து நடக்கும் போது, அவர் கீழ்ப்படியும் போது, அவர் சொந்தக்கார பற்றி ஏற்றுக்கொள்ளும் போது அவர் ஆசீர்வாதத்தை கொடுக்கிற தேவனாய் காணப்படுகிறார். புத்தகம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் கிடைக்கிறது. 4:12 உன் இளமை குறித்து ஒருவனும் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும்
உன் இளமை குறித்து ஒருவனை அசட்டை பண்ணக்கூடாது. வாலிப பிள்ளைகளே, உடைய இளமையை குறித்து ஒருவனை அசட்டை பண்ணாதபடி உங்கள் கற்பிலும் நடக்கிலும் நல்வாழ்க்கையிலும் நல்லொழுக்கத்திலும் மாதிரியாய் நடக்க வேண்டும். பெற்றோருக்கு சந்தோஷத்தை உண்டாக்கும்படியாக உடைய காரியங்கள் காணப்பட வேண்டும். போகிற பாதை உகந்த பாதையாக இருக்க வேண்டும். இந்த வாசல் இடுக்கமான வாசல், விசாலமான வாசல் இருக்குது. இடுக்கமான வாசலுக்குள்ளாய் துர்க்கங்கள் காணப்படும். விசால வாசல் அப்படி இருக்காது. ஆண்டவர் சொல்கிறார், உன் வாசலின் தாழ்பாலை பலப்படுத்தி உடுதல் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பேன். அநேக சரித்திரம் எழுதின நமக்கு நேரங்கள் இந்நாளிலும் கூட ஆண்டுடைய சமூகத்துல எப்படி யோசபா உபவாசித்து தேவ சமூகங்களை கதறி அழித்து ஜெபிக்க போது தேவன் பலவிதமான காரியத்தை அமெரிக்கர் மோவை கேட்பது போல அமெரிக்கரை காணப்பட்ட சத்துரு மோவையை போன்ற வியாதிகள் யூதர்களை போன்ற நெருக்கங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ள போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபவாசம் ஜெபிக்கும் போது அதை ஏற்கொள்ள தேவன் அந்த தைரியத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அடுத்தபடியாக சமூகத்தில் நம்மை அவர் ஆசீர்வதிக்கிறார். உன் கலைஞர்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீ எண்ணெய் மிக்க மாவுகளை ஆசீர்வதிக்கப்படும். எண்ணெய் மாவை கத்தர் ஆசீர்வதிக்கிறார். எப்படி சார்பாக தேவன் ஆசீர்வதித்தாரோ அதே ஆசீர்வாதம் நமக்கு தேவன் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இல்லை என்று சொல்லும்போது நம் வீட்டில் எண்ணெய் இருக்கிறது. அந்த எண்ணெயை கொண்டு அந்த திருடனுடைய மனைவி தேவன் ஆசீர்வதித்தார். இந்த நாளிலும் கூட தேவனுடைய அபிஷேகமாகிய அபிஷேக தைலம் உடைய வீட்டில் ஊற்றப்படப்படுது. அபிஷேக தைலம் வீட்டில் ஊற்றப்படப்படுது. தேவன் சகலத்தையும் அவர் ஆசீர்வதித்த தேவனாக இருக்கிறார். உடைய ஆசீர்வாதத்தோடு நாம் கடந்து போகும்போது கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பாடுவோம். சோதிரம் தேவா